ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது ரொம்பவே ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பூ இருந்தால் மட்டுமே போதும். ஸோ இந்த வாழைப்பூவை மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சு எப்படி ஒரு சூப்பரான டிஷ்ஷை நம்ம இப்போ செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பூவை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வாழைப்பூவை அதில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வாழைப்பூவை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் தான் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க. ஸோ கடலை மாவு இல்லாதவங்க இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியான பதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான நம்மளுடைய மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா அதற்கு அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை ஒன்றா மாவில் டிப் பண்ணி எடுத்து ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. வாழைப்பூ நல்லா அழகாக பொரிஞ்சு வரும். பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அழகாக வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான வாழைப்பூ ஃப்ரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம். பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மோர் ஓவர் தட் நிறைய ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற சகப்புகள் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த வாழைப்பூ ஃப்ரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா.